ஊர்லேருந்தே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடந்தது அப்படின்றதுனால ஃபஸ்ட் அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். துணி ஊருக்கு போயிட்டு வந்தால் எப்படி தான் சேருன்னே தெரில. ஒரு மூட்டை சேர்ந்துடுச்சு. அதை முக்கி வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அம்மா சப்பாத்திக்கு மாவும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் 2 ஃபுல்கா போட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு முக்கி வச்ச துணியும் கடக்கடன்னு வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். நானே பார்த்து தக்காளி செடி வளர்த்து வச்சுருந்தேன். அதில் 3 காய் வந்திருந்தது. என் பொண்ணு கொய்யாப்பழம்னு அதையும் பறித்து தூர போட்டுட்டா. முந்தின 2 நாளுமே சரியாக தூங்காததுனால தூக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு வந்தது. 11 மணிக்கே படுத்து தூங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூடாக ஒரு மசால் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாலில் இஞ்சி ஏலக்காவையும் தட்டி சேர்த்துட்டு இது கூட சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, டீ தூள், ஜீனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கண்ணாடி டம்ளரில் ஊற்றி குடித்தா அடடா சொர்க்கம்.